வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்கிற ஒவ்வொரு ஆத்மாவை சிறியோர் முதல் பெரியோர் வரை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கும்படியாக வெறுமையாய் வந்து வெறுமையாய் போகாதபடி ஆசீர்வாதத்தோடு போகும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த கூடுகை ஆயத்தப்படுத்த இந்த வீட்டாருக்காய் ஜெபிக்கிறோம். இந்த குடும்பத்தையும் ஆசீர்வதி பாதுகாத்து பொருட்படுத்தின போக்கில் வந்து எல்லாவற்றையும் பாதுகாத்து ஆசீர்வதி வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே சப்பா நீரே பாதுகாத்து வழிநடத்துகிறவரே இந்த வெயில் தாக்கத்தினாலும் ஆண்டவரே எத்தனையோ மக்கள் படைந்து கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் நீரே மட்டும் பாதுகாத்த தேவன் இனிமேலும் எங்களை பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா என்று சொல்லுகிறோம். 2-3 பேர் எங்கே சேர்க்கிறீர்களோ நான் தாய்க்குமா என்று சொன்ன தேவன் இயேசுவின் நாமத்தினால் நீரே பாதுகாத்து ஆசீர்வதிக்க வேண்டுமா வந்திருக்கிற ஊழியக்காரை மறைத்து நீர்தான் வெளிப்படுத்தி பேசும்படியாக நாம் செபிக்கிறோம். பாதுகாத்து ஆசீர்வதிக்க ஆமென் ஆமென். கர்த்தர் ஜெபத்தில் பதில் கொடுத்த கிருபைக்காக கர்த்தர் ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்.